أشهد أن لا إله إلا الله. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم والصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمتي أحكام الدين كل ما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة. أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. பொதுவா ரமதான் மாதம் வந்தா எங்கட பயானங்களை ஸ்டார்ட் பண்ணும் குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும். ஆனா இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் நாங்க ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணோம்? உண்மையிலே ரமதான் என்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஹார்ட், சோல் அண்ட் லைஃப். எப்படின்னு பார்த்தா நார்மலா நாங்க சாப்பிட்ற உணவு பழக்கம் இல்லை, அது டைமிங் வித்தியாசம், சஹர் வித்தியாசம், இஃப்தார் வித்தியாசம். எல்லா மதங்கள்கிட்டையும் இந்த இது இல்லை. ஈவன் கிறிஸ்டியன்ஸ் இல்லாட்டி யூதர்கள்ட்ட கூட சஹர் எடுக்கிற அந்த பழக்கம் இல்லை. என்னது வித்தியாசம்? நாங்க தூங்குறது எலும்புறது அந்த டைம்ல ஒரு மாற்றம் ஒன்று இருக்குதானே. நோம்புக்கு பாதிப்பு வரும் சொல்லி நாங்க மிச்ச நேரம் தூங்குறது, மிச்ச நேரம் தூங்கினா நோம்பு அடிபட்டு வைக்கிறோம். நன்மை செய்யறதுக்கான சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட, ரைட்? அது அடுத்த காலங்களில் வந்து குறவு. அதே மாதிரி நன்மை செய்யறதுக்கான காலம் இல்லை, டைமிங் வந்து வெரி ஷார்ட், கொஞ்சம் தான், 30 நாள், அதுவும் மிச்சம் குறவு. ஆனா அந்த நன்மையிட பிரயோசனம் கூட, எங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தீமைகள் செய்யற பாவங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு குறவு மற்ற மாதங்களை விட. ஏண்டா காலம் மிச்சம் நெருக்கம், மேக்சிமம் நாங்க ட்ரை பண்ணி நன்மை செய்ய தான் பார்ப்போம். ஷைத்தாண்ட ஆதிக்கம் வந்து குறவு. ஏண்டா எங்களுக்கு தெரியும் அவர் ஜெயிலில் இருக்கிறார் சொல்லி. நோன்பாளிக்கு ஸ்பெஷலான சொர்க்கம் ஒன்று இருக்கு, எங்களுக்கு தெரியும், அது ரையான். நரகத்திர வாயில்கள் வந்து கேட்ஸ் எல்லாம் மூடப்படுது, சொர்க்கத்திர வாயில்கள் வந்து திறக்கப்படுது. சுன்னா ஃபர்தா ஃபர்து 70 மடங்கு. அதோட அல்லாஹ் தஆலாவோட ஈக்கிற தொடர்பு வந்து கூட, அது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்க ரமதான்ல பார்க்குற மாற்றங்கள். வேற என்ன மாற்றங்கள்? தக்குவா கூடுது. ஏனைய மாதத்தை ஒப்பிடக்கொள்ள எங்கட தக்குவா கொஞ்சம் மேல தான் இருக்கும். ஹலாலான சில விஷயங்கள் எனக்கு ஹராம். நினைச்ச மாதிரி சாப்பிடலாம், நினைச்ச மாதிரி குடிக்கலாம், நினைச்ச மாதிரி எல்லாருடையும் தேவையில்லாத விஷயங்கள் பேசலாம், ஹராம். என்ன நோம்பு புரிஞ்சிடும். மெரி பண்ணாக்களுக்கு தெரியும் என்னென்ன ஹராம்னு சொல்லி. அதே மாதிரி எங்கட நாங்க ஏர்ன் பண்ற விஷயங்கள்ல மேக்சிமம் அடுத்தாக்களை இன்க்ளூட் பண்ண பார்ப்போம். இஃப்தார் கொடுக்கிறது, சஹர் கொடுக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, சதகா கொடுக்கிறது, ஜகாத்துல் ஃபித்ர், இப்படி நாங்க எங்கட உழைப்புல அடுத்தாக்களை சேர்த்து கொள்றோம். பசியோட இருக்கிறதால திங்க் பண்றதுக்குரிய சான்ஸ் கூட. இப்போ நோபலா ஒரு பகல் சாப்பாடு நல்லா சாப்பிட்டா தூக்கம் போய்க்கும். தூக்கம் போன ஒரு ஆள் எக்ஸாமுக்கு ஃப்ரீயா படிக்கலுமா? வயிறு நிறைஞ்ச ஒரு ஆள் படிக்கலாம். இங்க எப்படின்னு சொன்னா பசியோட இருந்தா தூக்கம் போகாது. அப்ப அந்த தூக்கத்தை மறக்கிறதுக்கு நாங்க என்ன சரி செய்யும்? பிரயோசனமான விஷயங்கள் செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்றோம். இந்த டைம் எப்படி அழகா யூஸ் பண்றது சரி. அல் குர்ஆனோட இருக்கிற தொடர்பு மற்ற மாதங்களை விட கூட. அதே மாதிரி நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்றோம். என்னோட ஈக்கிறாள் இல்லாட்டி தூர ஈக்கிறாள் இல்லாட்டி இதுக்கு முன்னுக்கு நான் பழகினாக்கள் தான் மனசு நோகாம நடந்து கொள்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஏன்னா நோம்பு வந்து அழகா இருக்கணும். கியாமுல் லைல் வந்து அதாவது இரவு நேர தொழுகைகள் வந்து மிச்சம், துஆக்கள் இஸ்திக்பார் நாங்க மிச்சம் செய்வோம். எங்கட உள்ளம் வந்து பியோவாது, தஸ்கியத்துன் நஃப்ஸ்னு சொல்றோம். எங்கட உள்ளத்தை மிச்சம் நாங்க ட்ரை பண்றோம், கண்ட்ரோல் பண்றோம். அது எங்கட அந்த திங்கிங்க கூட்டுது. இப்ப நாங்க பார்ப்போம், இந்த உலகத்துல மாற்றமே இல்லாம நடக்கிற ஒரே ஒரு விஷயம் மாற்றம் தான். Change is the only constant in the world. அதனால தான் சொல்றான்
இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு மனுஷர், சமூகம், சொசைட்டி, கம்யூனிட்டி அவங்கள மாத்தாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவங்கள மாத்தறல. ஏண்டா சேஞ்ச் விரும்புறாங்க, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி காட்டணும். எஸ் ஐ கேன் சேஞ்ச், ஐ வில் பி த சேஞ்ச் என்று அவர் சேஞ்ச் பண்ணி காட்டணும். ஒரு கம்பெனியில், ஒரு ஸ்கூல்ல, ஒரு ஆர்கனைசேஷன்ல, லீடர்ஷிப்ல சேஞ்ச் வேணும். சேஞ்ச் இருந்தா தான் அது டெவலப்மெண்ட் நோக்கி போகும், இல்லாட்டி அது இன்னும் கீழே போயிட்டே இருக்கும். ஏன்னா சேஞ்ச் இல்லாத எந்த ஒரு விஷயம் முன்னேறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த கண்ட்ரிக்கு வந்த பிறகு எங்கிட்ட ஸ்டேட்டஸ் இல்லாட்டி எங்கிட்ட லைஃப் ஸ்டைல் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்த மாதிரி இங்கே இல்லை. எங்கிட்ட இக்கானமியில சேஞ்ச் இருக்கு. அதே மாதிரி இந்த உலகம் ஃபுல்லா மாறி இருக்கிறது சேஞ்ச் ஆகுது. ஏன்னா பழசை யாரும் மிச்சம் விரும்புறல. ஏன்னா பழசு எல்லாருக்கும் தேவையும் இல்லை. இந்த மாற்றம், இந்த சேஞ்ச் எங்களோட ஹார்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும். ரைட்? அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கல, தானா வரணும், நாங்களா ஃபீல் பண்ணி வரணும். அந்த மாற்றம் தான் எல்லா ஒரு முன்னேற்றத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் பேசணும். அத்திவாரம் அந்த சேஞ்ச் இல்லாம எங்களுக்குள்ள அது வராம நாங்கள் எங்களை சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரே மாதிரியான 2 நாளை ஸ்பெண்ட் பண்றதை இஸ்லாம் விரும்பல. இன்றைக்கு நான் எழும்புறேன், சாப்பிடுறேன், வேற வேற வேலைகளை செய்யறேன், தூங்குறேன். இதே மாதிரி நான் நாளைக்கு செய்யறேன்னு சொன்னா இஸ்லாம் அதுக்கு விருப்பம் இல்லை. உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி நாங்க இதுல இருந்து கிளியரா விலை கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, நாங்க இந்த நாட்டுக்கு வந்தது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அக்கௌண்டபிலிட்டி, அது ஒரு பொறுப்புணர்வு, கடமை உணர்வு. ஏன்னா எனக்கு பின்னால நிறைய சேஞ்ச் நடக்கணும்னு சொன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுக்கணும். இப்ப நாங்க பார்க்கணும், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க இறையுணர்வு, தக்வா பெறுவதற்காக வேண்டிதான் உங்களுக்கு முன்னுக்குள்ளாக்களுக்கு நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டுச்சோ உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. எனவே எங்களோட தனிப்பட்ட விஷயங்கள்ல தக்குவா வரணும், சேஞ்ச் வரணும். எங்களோட குடும்பம், கம்யூனிட்டி ஒர்க் எல்லாத்துலயும் தக்குவா வரணும். நாங்க இந்த நோன்பு காலத்துல மக்லூக்காத்னு சொன்னா அல்லாஹ் தஆலா படிச்சுக்கிறானே மனுஷர் ஜாதிகள் இல்லாட்டி மனிதர், மக்லூக்காத்தோட இருக்கிற தொடர்பை குறைச்சிட்டு ஹாலிக்கோட தொடர்புகளை வச்சுக்கிறோம். ஹாலிக்குன்னா படைக்கிறோம். எனவே இந்த ரமதான்ல மக்லூக்காத்துக்கு பின்னால ஓடி திரிகிறார்கள், தக்குவாவை வளர்த்துக்கொள்ள. ஒரு கோல் ஒன்று வந்தா ஜஸ்ட் 2 to 3 minutes, அதுக்கங்கால பேசுறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதை ஒரு சைடில் வச்சுட்டு நான் ஹாலிக்கோட எப்படி தொடர்பு வச்சுக்கொள்ளணும், அல்லாஹ் தாலாட்ட எப்படி நெருங்கணும், என்ன தக்குவாவை எப்படி வளர்த்துக்கொள்ளணும்னு பார்த்தா தான் நான் இந்த தக்குவாவை அடைஞ்சு கொள்கிறேன். அல்லாஹ் தாலாவை மிச்சம் நினைக்கிறதுக்குரிய சான்ஸ் கூட என்றதால இந்த ரமதான் மாதத்துல தக்குவாக்கான சான்ஸ் கூட, தக்குவாவை அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் கூட. அதுதான் நாங்க மேல சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயங்கள் என்னென்ன சேஞ்ச் இந்த மாதத்துல இருக்குது, அந்த சேஞ்ச் தான், அந்த மாற்றத்தால தான் தக்குவா வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாசம் எப்படின்னு சொன்னா, இந்த ரமதான் மாசம் எப்படின்னு சொன்னா அதுல தான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுச்சு. எங்களுக்கு வெரி கிளியர். ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு அது நேரான பாதையை காட்டும், நேரான வாழ்க்கையை காட்டும். வபையினாத்தின் மினல் ஹுதா, தெளிவான விஷயங்களை, வழிகேட்டில் இருந்து நேர்வழிக்கு போற விஷயங்களை இந்த குர்ஆன் காட்டும். வல் ஃபுர்கான், தெளிவான சான்றுகள், சாட்சிகள், அத்தாட்சிகளை இந்த குர்ஆன் வச்சிருக்கு. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்ம். அல்லாஹ் தஆலா இப்படியான அல் குர்ஆன் விஷயங்களை சொல்லிட்டு ஏன் அல்லாஹ் தஆலா நோன்பு முடிக்க சொல்லணும்? உண்மையிலே அல் குர்ஆன் அருளப்பட்டதே ஒரு சேஞ்ச் இருக்கிறார், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறார். ஏண்டா ஜாஹிலியா காலத்தை இந்த அல் குர்ஆன் டோட்டலா சேஞ்ச் பண்ணிச்சு. அவங்ககிட்ட இருந்த அந்த திருமண மெத்தட், எப்படி கல்யாணம் முடிக்கிற மெத்தட் ஒன்று இருந்துச்சு, அந்த மெத்தடை ஃபுல்லா மாத்திச்சு. பொம்பளை பிள்ளைகள் பிறந்தா வாப்பாவை குழிய தோண்டி புதைக்கிற அந்த ட்ரெடிஷன்ஸை மாத்திச்சு.
அதே மாதிரி அவங்களோட முன்னுக்குள்ளாக்கள் மௌத்தா போனா அவங்கள புதைச்சி இருக்கிற மண்டை ஓட்டுக்குள்ள சாராயத்தை ஊற்றி குடிக்கிற அந்த கல்ச்சரை மாத்திச்சு. ஆனா எங்களுக்குள்ள இந்த மாற்றம் வரணும்னு சொன்னா நாங்களும் சேஞ்ச் ஆகணும். இந்த அல் குர்ஆனுக்கு பின்னால போவோம். எனவே அல் குர்ஆன் தெளிவான பாதையை கொடுக்குது, நேரான பாதையை கொடுக்குது. அதுதான் சேஞ்ச். அந்த சேஞ்சுக்கு நாங்க அடாப்ட் ஆகணும், அந்த சேஞ்சுக்கு நாங்க வரணும். எனவே இது ஒரு சாட்சி. அல் குர்ஆன் ஊழடியங்களை காட்டிக்கு இப்படி வந்ததால தான் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை எப்படிப்பட்ட சமூகமா மாத்திச்சு. அதை போல ஒரு சமூகம் இதுக்கு முன்னுக்கும் இருந்ததில்லை, இதுக்கு போறவும் வரப்போறோம். ஏன்னா அதுதான் அல் குர்ஆன் நடத்தின சேஞ்ச். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். 3 பேர் நாசமா ஆட்டும்னு சொன்ன அந்த ஹதீஸ். அதுல இந்த ரமதான் எப்படி போகும்னு சொன்னா, ஒரு ஆட்ட வந்துச்சு, எந்த பாவங்களுமே மன்னிக்கப்படலை, அவரை கடந்து போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நாசமாகட்டும் சொன்னது எங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த ரமதான் எங்களை ஏற்படுத்துற முதலாவது மாற்றம் தக்குவா. இந்த தக்குவா வந்தாதான் எங்கட பாவங்கள் குறையும். இந்த பாவங்கள் குறைஞ்சாதான் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். இந்த மன்னிப்பு கிடைச்சால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சாபம் கிடைக்காது, அந்த கர்ஸ் எங்களுக்கு கிடைக்காது. அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரையானை தருவார். இதுதான் இந்த ரமதான் எங்களை ஏற்படுத்துற சேஞ்ச். உண்மையிலே நாங்க இந்த சேஞ்ச் எங்களுக்கு என்னத்துக்கு தேவை என்று கேட்டு இந்த செஷனை நாங்கள் முடிச்சு கொள்வோம். ப்ரொஃபஸர் ஹுசைன் அஸ்கரி, ஜார்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டி யுஎஸ் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எப்படி எப்படி வாழ்றாங்க, அவங்க வாழ்றதால அந்தந்த உலகம் எந்தெந்த ரேங்க்ல இருக்குது என்று அவர் சில கண்ட்ரிஸை ரேங்க் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நியூசிலாந்து. அவங்களோட வாழ்க்கை முறை இஸ்லாத்தை ஃபாலோ பண்ற, சுன்னாவை ஃபாலோ பண்ற, அவங்க முஸ்லிம்ஸா வாழ்ற. 2வதுக்கு லக்சம்பர்க், 3வதுக்கு அயர்லாந்து, 4வதுக்கு ஐஸ்லாந்து, 5வது ஃபின்லாந்து, 6வது டென்மார்க், 7வது கனடா. எங்கட முஸ்லிம் கண்ட்ரிஸை பார்த்தா 38வது இடத்துல 100% முஸ்லிம் இருக்கிற கண்ட்ரி 38 பிளேஸ்ல இருக்கு. குவைத் 48 பிளேஸ், 64th பிளேஸ் பஹ்ரைன், 131வது இடத்துல சவுதி அரேபியா. ரைட்? பங்களாதேஷ் 99% முஸ்லிம்ஸ், சவுதிக்கும் கீழ். காரணம் என்னடா, உண்மையிலே இஸ்லாம்ன்றது ஒரு பிரேயர்ஸ் இல்லாட்டி ஃபாஸ்டிங் மட்டுமே இல்லை. இட்ஸ் a way of life. அந்த நாங்க வாழ்ற வாழ்க்கை முறை தான் இஸ்லாம். உண்மைக்கு இஸ்லாம் 2 parts. ஒன்று ஈமான், நாங்க ஈமான் கொள்றோம், எங்களுக்கு வெரி கிளியர். 2வது இஹ்சான். இஹ்சான்ல தான் நாங்க எல்லாரும் மிஸ்டேக் பண்றோம். என்ன மிஸ்டேக்? இஹ்சான் சொன்னா அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்துட்டு ஈக்கிறான் உணர்வோட வாழ்றோம். அல்லாஹ் தஆலா எங்களை பார்க்க இயலாது, பட் அவன் எங்களை பார்த்துட்டு ஈக்கிறான் உணர்வோட வாழ்றோம். இந்த உணர்வோட வாழ்ந்து ஈமான் எங்கட லைஃப்ல வந்தா தான் இந்த சேஞ்ச் வரும். அதே மாதிரி பெர்னார்ட் ஷா சொல்லும்போது இஸ்லாம் இஸ் தி பெஸ்ட் ரிலிஜன் பட் முஸ்லிம்ஸ் ஆர் தி வர்ஸ்ட் ஃபாலோவர்ஸ். ஸோ இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, நாங்க இந்த மார்க்கத்தை படிக்கிறோம், எங்கட லைஃப்ல சேஞ்ச் இல்லை. சேஞ்ச் இல்லாத மார்க்கத்தால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு ரமதான் எங்கள்கிட்ட எங்களோட வாழ்க்கையில மாற்றம் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், நாங்க இந்த மாசத்தை அழகா அனுப்புற ஆட்களே இருப்போம். அப்படியான ஒரு மாற்றம், அப்படியான ஒரு ரமதான் எனக்கும் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு எல்லாம் அல்லாஹ் துணை செய்யணும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூல்